இதில் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், டெய்லி சொல்லணும்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். அதனால் இப்போ நெடுஞ்சாலையில் வச்சு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்டு, தலைக்கவசம். இந்த தலைக்கவசம் நம்மளை கொடுக்கறது தலையில் மாட்டிக்கிறதுக்காக, நம்மளோட பாதுகாப்புக்காக. ஆனால் ஒவ்வொருத்தரும் மாற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடியில், இந்த இடத்துல வச்சுக்கிறது, இல்லாட்டி இப்படி சைடில் தொங்க விடுறது, இல்லாட்டி பின்னாடி உட்காந்துருக்கவங்ககிட்ட கொடுத்துறதுன்னு சொல்லி இந்த தலைக்கவசத்தை இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர யாரும் தலையில் மாட்டுறது கிடையாது. அதாவது இப்போ ஒரு 60% பேர் தலையில் மாட்டுறாங்க, ஒரு 40% பேர் இதை இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. இது என்னென்னா, காவல்துறையை பார்த்தா மட்டும் இதை எடுத்து டக்குன்னு மாட்டிக்கிறாங்க. இது காவல்துறைக்காக வழங்கப்பட்டது கிடையாது, நம்மளோட உயிர் பாதுகாப்புக்காக தயாரிக்கப்பட்டது, வழங்கப்பட்டது. இப்போ வண்டி வாங்குறப்ப இதை கொடுத்துட்றாங்க. ஏன்னா இதை வாங்க மாட்டேன்றாங்கக்காண்டி வண்டி வாங்குறப்ப கொடுத்துட்றாங்க. இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம தலையில் மாட்டுறப்பையும் இந்த கிளிப்பை கட்டாயமாக மாட்டணும். இந்த கிளிப்பை கட்டாயமாக மாட்டினாங்கன்னா தலையிலேருந்து நம்ம சப்போஸ் கீழே விழுகிறோம்னாலும் இது அவுந்து விழுகாது. இல்லாட்டி நம்ம விழுந்தோனையும் அவுந்து விழுகிறது இந்த தலைக்கவசமாக தான் இருக்கும். நானும் ரொம்ப நாளாக இதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் அந்த விஷயத்தை மறந்துடுறேன். அதனால் இன்றைக்கி நெடுஞ்சாலையிலேயே வச்சு இந்த விஷயத்தை பதிவு பண்ண நினச்சேன், பதிவு பண்ணிட்டேன். நன்றி. தயவுசெய்து தலைக்கவசத்தை தலைக்கு மாட்டுங்க. காவல்துறைக்கு பயந்து காவல்துறைக்கு முன்னாடி மட்டும் மாட்டாதீங்க, எப்போதும் அணிந்திருங்க. தலைக்கவசமே நமக்கு உயிர் கவசம். நன்றி.